வணக்கம். உலகின் சக்தி வாய்ந்த வல்லரசாக உருவெடுக்கும் பயணத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் உறவுகளை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான எல்லை பிரச்சினைகளை சமாளிப்பதற்காக இந்தியா தேவையான இராணுவ தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகிறது. அதில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அக்னி 5 ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை மேலும் உயர்த்தியுள்ளது. கண்டம் தாண்டி தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை இந்தியாவின் பெருமையாக கருதப்படுகிறது. அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் அக்னி 5 7000 கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று இலக்குகளை தாக்கும் திறனை கொண்டதாகும். அதன் வீச்சு சீனாவின் தலைநகரான பெய்ஜிங்கை கூட தாக்கும் அளவிற்கு உள்ளது. அக்னி 1 மற்றும் அக்னி 2 ஏவுகணைகள் பாகிஸ்தானை எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டவையாகும். அவை குறுகிய மற்றும் நடுத்தர தூர இலக்குகளை தாக்க வல்லவையாகும். ஆனால் அக்னி 5 சீனாவிற்கென்றே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது என்று சொல்ல முடியும். அதிவேகத்தில் இலக்கை அடைந்து அழித்துவிடும் என்பதால் எதிரிகளால் அதை இடைமறிக்க முடியாது. மேலும் இது ஒரே நேரத்தில் பல அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று பல இலக்குகளை ஒரே சமயத்தில் தாக்கும் திறனை கொண்டதாகும். பாகிஸ்தானின் பல முக்கிய இடங்களை தாக்க ஒரே ஒரு அக்னி 5 ஏவுகணையே போதுமானதாகும். பாகிஸ்தானின் ஷாகின் 3 ஏவுகணையுடன் ஒப்பிடும்போது அக்னி 5 கூடுதல் திறன்களை பெருமளவில் கொண்டுள்ளது. சீனாவின் டாங்ஃபேங் 41 ஏவுகணைக்கும் சவாலாக அமையும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் வகையில் இந்தியா அக்னி 6 ஏவுகணையையும் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அது 8000 முதல் 12000 கிலோமீட்டர் வரை பறந்து தாக்கும் திறன் கொண்டதாக இருக்கும். அக்னி 6 ஒரே நேரத்தில் 10 அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று 10 வெவ்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை கொண்டிருக்கும். இந்தியாவில் இருந்தபடியே பாகிஸ்தான், சீனா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவின் இலக்குகளை தாக்கும் வல்லமை அதற்கு உள்ளது. அது நிலத்தில் இருந்தும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் ஏவப்படும் திறன் கொண்டதாகவும் இருக்கும். அந்த ஏவுகணை செயல்பாட்டிற்கு வரும்போது இந்தியா உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்திகளில் ஒன்றாக உயரும். அக்னி 5 மற்றும் அக்னி 6 ஏவுகணைகளுக்கு எதிராக பாகிஸ்தான் அபாவில் என்ற ஏவுகணையை உருவாக்கியதாக கூறுகிறது. ஆனால் அதன் திறன் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதேபோல் இந்தியாவை எதிர்கொள்ள சீனா புதிய ஏவுகணைகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அக்னி 6 பல கட்ட சோதனைகளுக்கு பிறகே செயல்பாட்டிற்கு வரும். அதன் வளர்ச்சி பணிகளில் மிக மும்முரமாக DRDO ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இந்தியா தற்காப்பிற்காகவும் எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காகவுமே அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் ஏவுகணைகளை உருவாக்குகிறது. அண்டை நாடுகளுடன் அமைதியான உறவை பேணுவதே இந்தியாவின் நீண்டகால நோக்கமாகும். போரின் போது முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் என்பது இந்தியாவின் கொள்கையாகும். முதலில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்பதுதான் நமது கொள்கையை தவிர அணு ஆயுதங்களை பயன்படுத்தவே மாட்டோம் என்பதல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் எதிரி ஒருவேளை அணு ஆயுதத்தை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்த முடிவு செய்தால் அப்போது எதிரி ஏவிய அணு ஆயுதம் வழியில் வந்து கொண்டிருக்கும் போதே இந்தியா அந்த நாட்டில் தாக்குதலை நடத்தியிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்தியா எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எதிரிகளின் செயல்பாடுகளை பொறுத்ததாக இருக்கும். ஜெய்ஹிந்த்.